ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 பேரில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. இதுலேயும் 2 பேர் வந்துட்டாங்க. யாருங்க 2 பேர் அப்படி கேட்டிங்கன்னா, ஈரோடு மகிழ்ச்சியெல்லாம் வந்து மனுஷனாவே மதிக்கல போலுது. ஏன் அவர் என்ட்ரி கொடுத்ததை காமிக்கூடாதான்? நாங்களும் அங்கங்கே சுற்றி பார்த்தா லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை எங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ அது பக்கத்தில் சும்மா உட்காந்துருக்காரு, மூஞ்ச கூட காட்டல. ஆனால் பாவிகளா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு தமிழ் பேச்சாளர் வந்திருக்காரு. இப்படியா பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரி இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சீசன் 7ஓட டைட்டில் சும்மா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அர்ச்சனா உள்ளே வராங்க. ஸோ அர்ச்சனாவை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சூப்பரான டேலண்டான பர்சன், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நல்ல லக்கியஸ்ட் பர்சனும் கூட. ஸோ உள்ளே வராங்க, எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. நம்ம ஆள் அருண் பயங்கர ஷாக் ஆகிறாரு. நேற்றுலேருந்து ஒரே ஷாக்கிங் தான் இருக்குது. வந்ததும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அருணை வந்து ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி மாறி மிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாலில் உட்காந்து சொல்கிறார், ஹார்லி குயின் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஹார்லி குயின் இவங்க தான் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல. பக்கத்தில் தான் பார்க்குறோம், மகேஷ் உட்காந்துட்ருக்கார். சரி, அதுக்கப்புறம் அர்ச்சனா தனியாக அங்கே வந்து கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்படி உங்கள் கூட இருப்பேன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, முக்கியமான ரகசியங்கள். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அது ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற செல்ஃப் டவுட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டவுன் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரம், அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. இந்த 3 வாரம் டவுன் ஆனதுனால நிறைய பிரச்சனைகள் வெளியே போயிட்டுருக்கு. அதேமாதிரி நீங்கள் எப்படி விளையாடுங்களோ அதேமாதிரி விளையாடுங்க அப்படின்ட்டு என்னோடய பெஸ்ட்டாக உடனே அவர் சொன்னோடனே, அந்த அம்மா சொன்னோடனே அவரும் சொல்லிட்டார், என்னோடய பெஸ்ட்டை வந்துட்டு நீ அடுத்த வாரம் அந்த டிக்கெட்டு ஃபினாலில் பார்க்க போகிற பார். நேற்று அவங்க அப்பா சொல்லும்போது அதை சொன்னார்மா, நான் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நீங்கள் அடுத்த வாரம் இந்த டிக்கெட்டு ஃபினாலில் பாருங்கள், நான் எப்படி வச்சு செய்ய போகிறேன்னு. அதே இப்போ அர்ச்சனா கிட்டே சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஒன்றே இவர் ஊற்றிப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் ஆர்வ கொள்ளராக இருக்காரு, அதனால் சொல்கிறேன். ஏன்னா என்னமோ இவர் மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இவர் சீனை போட்டுட்ருக்காரு. அங்கங்கே ரயான் துடிச்சு போய் கிடக்கிறாரு. அவங்க அக்கா சொல்லிட்டாங்களே, அக்கா வாக்கை வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும்ன்ட்டு. ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி கிங்கு மாதிரி முத்துக்குமரன் இருக்கா, ப்ளஸ் ஃபிசிக்கல்லு மென்டல் எல்லாத்துலேயும். பொண்ணுங்க அப்படியே வீரதீர சூரன் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தீபக்கு நிறைய பேர் இருக்காங்க, விஜய் விஷாலேருந்து ஜெஃப்ரிலேருந்து. இவர் ரொம்ப அசால்ட்டாக நான் பண்ணுறேன் பாரு, நான் வாங்கி காட்டுறேன் பாருன்ற. ரைட்டு, அர்ச்சனா வந்து லாஸ்ட்டாக ஐ மிஸ் ஸோ மச்ன்றாங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் என்னோடய ஹீரோன்ட்டாங்க. அப்போ வெளியில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி போனதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரைட்டுமா, வெளியில் நடக்கிற விஷயங்களை அப்பா வந்து துடுப்புச்சீட்டில் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து வாய்மொழியே பேசிட்டு போங்க, நல்லா இருக்குமா. இப்படி வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு போனால் அப்புறம் எப்படி வந்து உள்ளே இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து, ஏன்னா இது சொல்லக்கூடாதுன்றது கிடையாது, இது பெரிய ரூல்ஸ் பிரேக் ஒன்று. இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் நடக்கிற விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வாரம் வந்துட்டு யாருக்கு அதிகப்படியாக ஓட்டு வருதோ அந்த விஷயங்களை காமிக்காமையே வந்துட்டு அப்படி எப்படி சேவ் பண்ணுறாரு. அந்த எவிக்ஷனும் அப்படி எப்படி நடக்குது. ஃபஸ்ட்டு 2வது 3வதுன்னு ஒழுங்காகவே ஆர்டர் படி சேவ் பண்ணுறதில்ல. அதில் மட்டும் கண்கருத்து வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வெளியே நடக்கிற விஷயங்களாக சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா தவறு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அர்ச்சனாவை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு என்ன மாதிரி ஹாப்பியானீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.